வணக்கம். குருவே சரணம். சந்திரன் கேதுவுடன் இணைந்து நின்று சந்திர திசை நடந்தால் கெடுதல் மட்டும்தான் செய்யுமா? இன்னைக்கு ஜாதகமத்த ஒருத்தர் அவரே பதில் சொல்லிட்டு இருக்கார். சந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்குங்க, அதனால எனக்கு கெடுதல் செய்யுங்க. அல்ல, எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அது நிற்கும் இடம், அது எந்த கட்டத்தில் நிற்கிறது, எந்த பாவத்தில் நிற்கிறது, அந்த நிற்கக்கூடிய சந்திரனையோ கேதுவையோ குரு பார்வையிடுகிறதா, சனி பார்வையிடுகிறதா, இப்படிலாம் நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்காம சந்திரன் கேதுவோட சேர்ந்திருந்தா கெடுதல் தான் செய்யும் நினைச்சா அது தவறான ஒரு முடிவு. குறிப்பா விருச்சிகத்துல சந்திரன் நீசம். ஆனால் அந்த சந்திரன் நீசம் பெற்ற சந்திரனுடன் அந்த கேது அங்க சேர்ந்திருந்துச்சுன்னா அந்த திசை நடந்தால் அவருக்கு யோகமே செய்யும். இதை நான் அனுபவத்தில் பல்வேறு ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். நீசபங்க ரோஜா யோகமாகிவிடும். நீசம் பெற்ற சந்திரன் உச்சம் பெற்ற கேதுவுடன் சேகரம் பெற்றபடியால் நீசபங்க ராஜயோகமாகிவிடும். இந்த ராஜயோகம் பெற்ற இந்த சந்திரனையும் கேதுவையும் குரு பகவான் மீனத்தில் இருந்து தனது 9வது பார்வையாக பார்த்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். எவராலும் தடுக்க முடியாது. இது மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. ஜோதிடத்தில் எவ்வளவு விதிகள் இருக்கோ அவ்வளவு விதிவிலக்குகளும் இருக்கு. இந்த விதிவிலக்குகளை எல்லாம் நம்ம கவனிக்காம அந்த விதியை மட்டுமே எடுத்துட்டு சந்திரன் கேதுவோட சேர்ந்துருச்சு, உடனே அவ்வளவுதான், அது கெடுதல் தான் மனு முடிவு பண்ணா அது சரியான கருத்து இல்லை என்பது எனது முடிவு. நான் கடந்த 42 வருஷங்கள்ல நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். சந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்கும் ரிஷிகத்துல, சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் சந்திர திசை யோகத்தையே கொடுத்துருக்கு. அதனால உங்க ஜாதகத்தை நல்லா தெளிவா ஆராய்ச்சி பண்ணி நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. பொதுமக்கள் ஜாதகத்தை பார்த்து தாங்களா ஒரு முடிவுக்கு தாங்களா குழம்பிக்கிறாங்க. அருகில் உள்ள திறன்மிகு ஜோதிடரிடம் காட்டி உங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. பண்டிட் MGP, 42 வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர், ஆன்லைன் கன்சல்டன்ட்.